அவனுங்க ஷோரூம் உள்ள போகணும் நம்மள கவுத்துவான போல இருக்குது. ஆமா பேச்சை போட்டு இது பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணி கேக்குறாரு ஐபோனே வாங்கினான்ற இல்ல நல்லா இருக்கு ஊழிச்சு வாங்கினான்ட்டு அவனுக்கு கேமரா அவனுக்கு பேச்சை போடுவானுண்ணா சாம்சங் கம்பெனி தான் உங்களுக்கு இது. நான் அது போனேன் சாம்சங் கம்பெனி தான் வந்து ஐபோனுக்கு கேமரா விடுறாங்க. என்ன பண்ணுவேன் எப்படி இது எப்படி இருக்கீங்கன்னா சொல்லுவேன். ஒருத்த கேட்டேன்னு சொல்றான் பையன் கொடுங்க பேசலாம். நான் பேசிக்கிறேன். ஹலோ சொல்லுங்க. அப்படியா? ஓகே தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே நான் விட்டு தான் பஸ் இருக்கேன். கொடுங்க. என்னப்பா பேசுங்களாப்பா நான் கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்டு சரி ஒரு பார்த்துக்கலாம். அப்படியே சொல்லுவோம் அடிக்கடி. என்ன ஸ்பீடே இருக்குண்ணா, ஸ்பீடுக்கு கொடுத்த மாதிரி மீன் வரணும். எல்லாம் குமிட்டிடுவோம் முடிஞ்சு அப்படியே. அண்ணா வாண்ணா 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 அண்ணா மீன் அங்கே போயிடுது. நம்ம வீட்டு ஒரு மீன் வரணும் அப்படியே வேண்டாம் வேண்டாம். சார் வாங்க. என்ன மீன் ஒரு பாருங்க உடனே கீழே கொடுத்துருப்பேன். பாரு ரெடி பண்ணுப்பா. பாரு ரெடி பண்ணிட்டியா? செம்ம காட்டி விடு. அண்ணா இதை வெட்டி விட்டுருண்ணா. இதோ உடனே ஓகே வாங்க. ஒன்று வருவது பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு இது ரெண்டுமே கலந்து வரும். எல்லாமே வருது தான். இது இருக்குல்ல டிடிட்டா இது முள்ளு சைடு என்ன பண்ண உங்களுக்கு உடனே விடுங்கண்ணா. பீஸ் பெருசாக போடுங்க. சூப்பராக விடுவோம். பீஸு பெருசாக போடுங்க. அப்படி வேணுமா? பாரியா போட போறியா? இது ரிஸ்க் தான் எடுக்கணும். இல்லை இதான் போட போகிறேன். ரிஸ்க் தான் எடுக்கணும். வச்சுக்கோங்க. ஏன்னா முள்ளு ஒர்க் பண்ண முடியாது. தீபத்து ஒன்று ஏற்றி விடுங்க. அப்படியா? சரி ஓகே நான் உங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் ஐடியா தான் மீன், எனக்கு ஐடியா கிடையாது. இப்போ கொடுக்குற பாருங்க உங்கள் ஐடியா மீன். கீழே வச்சு நான் ஏற்றி விட்டுருவேங்க. இதுக்கு அளவுக்கு ஆனால் நீ போட மாட்டேன். ஏன்னா நீங்கள் கேட்குற மாதிரி வெட்டிடலாம். போன் வெயிட் அதிகம், முள் வேறு உரப்பாக இருக்கா, அதனால் வெட்ட முடியுமான்னு பார்க்குறேன். அதே ஆகாது. சரி ஓகே அப்போ உங்கள் பிளானை பார்த்து பொழுதுலாம் கொடுவா மீன் மாதிரி இருக்குங்களா? அந்த சென்டர் முள்ளுன்னா அவன் அதே நசிக்கிறான். அப்புறம் கொடுவா கிடையாது. அப்போ கொடுவா மீன் மாதிரி மீன் நல்லா இருக்கும். இதனுடைய விலை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மீன் 1000 ரூபா இருக்குமா? அதுதான் இருக்கும். அப்போ ஒரு கொடுவா மீனோட விலை வந்து ஒரு கிலோ வந்து 500 ரூபா இருக்கும். ஆச்சுமா இதுக்கு வந்து மீன் 4 கிலோன்னா 2000 ரூபா ஆச்சு. கொடுவா மீனாக இருந்தால் அது 500 போகுது. 600 போகுது. 550 500. பைப்பிடிங்கண்ணா பைப்பிடிங்க. நான் பைப்பிடிங்க. ரெண்டு ஷேர் பண்ணி பண்ணுவோம். அதே வச்சு பண்ணி ரெண்டு மீனிமா ரெண்டுமே இப்போ ஒன்று முடியாது. நீங்கள் தான் பிடிச்சி. ஆமாம் நீங்கள் ஏன் சொல்லிட்டீங்கன்னா நான் வெட்டும் போதே ஒரு மீனாக தந்துட்டு பிடிச்சிருப்பேன். 2 கவர் பிடிச்சிருவேன். ரெண்டும் ஒரே சைஸ் தானே? இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இதுதானே பெரிய மீன். ஆமாம் இது வந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்து போடுங்க. சரி ஓகே ஓகே வேறு ஒன்றும் லிஸ்ட் இருக்கு. வர ஓகே ரைட். ரொம்பவும் பெருசாக கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி. 5 நிமிஷம் வெட்டுறா போல பாரு. அது 2 மீன் மட்டுமா? 2 மீன் மட்டும் 5 நிமிஷம் கூட எடுக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்துலாம் ஒரு 4 பீஸா எடுத்துறேன். ஒரு 6 பீஸா வைக்கணுமா? சரி ஓகே அவர் சொல்லிட்டாரு. அதில் போட்டேன். ஒன்றும் இல்லை அப்படியே எடுத்து அந்த 6 பீஸா வந்து அவ்வளோ போடலான்னு பார்த்தேன். போடுங்க. அதுதான் கேட்டேன் நான். நீங்கள் அதுக்குள்ள வந்து போய் ஏற்றிட்டீங்க. சரியா? டப்புன்னு தள்ளி விட்டுலாம் ஒரு பீஸா. ஐயோ இதான் எதமா எல்லாம் கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ தேவைப்பட்டு எடுத்துக்க.
என்ன வந்துருமா அண்ணா கொடுங்க ஒரு 150 ரூபா ஆமாண்ணா ஒரு கூட வேணும் அண்ணா அங்கே தினம் தோணா வரண்ணா ஓகேண்ணா அண்ணா பார்த்து மாற்றுண்ணா அந்த பக்கம் ஓகேச்சா ஓகேண்ணா சரிங்க மீன் நல்லா இருக்கு ஐஸ் மீன் தான் ஹோட்டல் மீன் தானே மீன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐஸ் மீன் வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே பாருண்ணா அல்லே முருகிட்டு இருப்பாரு வாட்டர் கட்டிங் முருகி இருப்பாரு யாரு இதோ அவரு தான் இல்லையா ஓ என்னப்பா அம்மா சாமி சொல்லுதுன்னா உண்மைதானே அப்போ நோ மீனோட சில்லுக்குண்ணா எவ்வளோ 10 நிமிஷம் ஆகுதுங்க விடுப்பா ஒன்னே நம்ம சொல்லுவாரு விடுப்பா ஃபோட்டோ எடுக்கலாம் சரிங்க அப்படியே அண்ணா வரங்க சரிங்க ஏய் 4 மீன் 3 மீன் வந்து 1500 ரூபாய் எவ்வளோ வாங்க 1200 வாங்கலாம் நல்லா இருக்குல்ல மீன் எல்லாம் பக்காவாக இருக்கு அந்த ஒரு முதல்ல வெட்டினல அதுவும் நல்லா தான் இருக்கு வீட்டுக்கு போகிறது எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஓலை ஒன்று கழுவிட்டு மசாலா போட்டு வச்சுருங்க 2 மணி நேரம் ஆனாலும் கவலை கிடையாது மசாலா ஊறணும் சூப்பராக மீன்லாம் பக்காவாக இருக்கு மீன்லாம் ஒன்றாகும் ஆனால் 1500 போகும் நல்லா போகும்